நைட்டு நல்லா தூங்கியும் மார்னிங் டயர்டாவே எந்திரிச்சிங்கன்னா அப்போ ப்ராப்ளம் உங்க ஸ்லீப்ல கிடையாது. இப்போ நான் சொல்ற 5 விஷயத்துல தான் இருக்கு. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், தூங்குறதுக்கு முன்னாடி ஃபோன் யூஸ் பண்றது. தூங்குறதுக்கு முன்னாடி ஃபோன் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஸ்கிரீன் லைட்டும் கண்டினியூஸ் ஸ்க்ரோலிங்கும் உங்க பிரெயினை அலர்ட் ஸ்டேட்லயே வச்சிருக்கும். இதனால உங்க ஸ்லீப் குவாலிட்டி டிஸ்டர்ப் ஆக நிறையவே சான்ஸ் இருக்கு. செகண்ட் ஒன், ப்ராப்பரா ஒரு டைமுக்கு தூங்காம இருக்குது. ஒரு நாள் 10 மணிக்கு, இன்னொரு நாள் 11 மணிக்கு, இன்னொரு நாள் 1 மணிக்கு, லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இப்படி மாத்தி மாத்தி தூங்குனீங்கன்னா உங்க பாடியில இருக்க கிளாக் டிஸ்டர்ப் ஆயிடும். தேர்ட் ஒன், லேட் நைட் கெஃபைன். ஈவினிங் லேட்டா கெஃபைன் எடுக்கிறப்ப உங்க பாடியில இருக்க ஸ்லீப் கெமிக்கல்ஸை டிஸ்டர்ப் பண்றதுனால உங்க டீப் ஸ்லீப் குவாலிட்டியும் டிஸ்டர்ப் ஆகும். ஃபோர்த் ஒன், ஹெவி டின்னர். நைட்டு ஃபுல் கட்டிட்டு நேரா போய் பெட்ல படுத்தீங்கன்னா அது உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் தான் கிரியேட் பண்ணும். ஸோ உங்க ஸ்லீப் குவாலிட்டி டிஸ்டர்ப் ஆக நிறையவே சான்ஸ் இருக்கு. ஃபிஃப்த் ஒன், லெஸ் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. டே டைம்ல சன் எக்ஸ்போஷர் கம்மியா இருந்தாலோ இல்ல உங்க டெய்லி பிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியா இருந்தாலும் நைட் உங்க ஸ்லீப் குவாலிட்டி டிஸ்டர்ப் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. உங்க ஸ்லீப் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ற ஃபுட்ஸோட லிஸ்ட் வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டு ஸ்லீப் கமெண்ட் பண்ணுங்க. உங்க டிஎம்க்கு நானே சென்ட் பண்றேன்.